प्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वक्रतुण्ड महाकाय. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எப்படி வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் விலக்கி கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலே கடை வீதிக்கு வந்துட்டோம். விநாயகர் சிலையை வாங்கி நம்ம வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு. கரைக்கிற மாதிரி இல்லை, பெர்மனெண்ட்டாக வீட்டில் வச்சு கும்பிடுற மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் இருக்க மாதிரியான விநாயகர் ஸ்டாச்சூஸ் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த சிலை வந்தது எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா மழை வேறு தூறிகிட்டே இருந்துச்சு. ஸோ வேகமாக என்னென்ன வேணுமோ காய்கறி பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான செட்டுன்னே விற்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக செட்டாக வைப்பாங்க. அதனால் நம்ம வேகமாக வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்த உடனே வாசலில் வச்சு தீப தூப ஆர்த்தியெல்லாம் காட்டிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் விநாயகரை. எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நம்ம புதுசாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அதை நல்ல ஆர்த்தி எடுத்து இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு பூஜை பண்ணணும். ஸோ விநாயகரையும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அங்கனக்குள்ளேயே சிவப்பு துணி விரித்து, ஏதாவது ஒரு பலகையில் சிவப்பு துணி விரித்து அது மேலே வச்சு நம்ம கொண்டுட்டு வரணும் வீட்டுக்குள்ளே. ஸோ அதே மாதிரி நான் கொண்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டெக்கரேஷன்ஸ்க்கு நான் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணேன்னா, கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நான் கொஞ்சம் ஷேப்ஸ் கட் பண்ணி அதை அப்படியே டபுள் சைட் செல்லோ டேப் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே நான் இந்த பூஜைக்காண்டியே பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாமே யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஹால்லே பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் டேபிளில் செட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் கரெக்டாக பூஜை பண்ண வேண்டியது மட்டும்தான் மிச்சம். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் ஷாப்பிங்கே போனேன், சப்போஸ் லேட் ஆகிடும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அதே மாதிரி பூவில் மாலை, அதுக்கப்புறம் எல்லாமே பூக்கள் எல்லாமே முன்னாடி நாளே வாங்கி வச்சிட்டனால அதுவும் எனக்கு வேலை மிச்சமாக போயிடுச்சு. பிரசாதம் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா, சுண்டல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சிவப்பு அவலில் ஒரு லட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பொரியில் இனிப்பு பொரி செய்வோம்ல, ஸோ அந்த பண்ணியிருந்தேன். 2 வகையான கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக இன்றைக்கி அப்படி தான் பண்ணேன். ஒரே ஒரு பாயாசம் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் மார்னிங்கே பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக விநாயகர் செட்டுன்னே விற்பாங்க. ஸோ அதனால் ஒரே கடையிலே எல்லாம் மொத்தமாக பல்காக வாங்கிட்டு வந்துடலாம். மாயிலை தோரணம் மஸ்ட்டு, எந்த ஒரு விசேஷனாலும் மாயிலை தோரணம் கண்டிப்பாக கட்டணும். குப்பிட்டுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா பட்டையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதான் நான் பண்ணி வச்சுருந்த பிரசாதம். சுண்டல் தேங்காய் போட்டு, அப்புறம் பாயசம், சிவப்பு அவல் லட்டு, அது பொரி உருண்டையாக பண்ணலான்ட்டு இருந்தது. அது எனக்கு மிஸ் ஆனதுனால அப்படியே வச்சுட்டேன், இனிப்பு பொரி மாதிரி. அதுக்கப்புறம் பிராஸில் வாங்கின விநாயகர் சிலையை நடுவில் வச்சுருக்கேன். ஸோ விநாயகருக்கு அருகம்புல்ல மாலை கட்டி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பூ மாலை எல்லாமே வாங்கியிருந்தோம் இல்லையா. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக செட்டுன்னு சொன்னேன்ல, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே செட்டாக கிடச்சிரும். அதே மாதிரி 21 வகையான பூ இலை இதெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இப்போ ஈவினிங்க்கு மேலே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லக்கியாக என் ஹஸ்பண்டுக்கும் லீவு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் இருக்கார். மோஸ்ட்டாக எந்த பூஜையிலையும் ஹஸ்பண்ட் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி போயிருப்பார். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஹஸ்பண்ட் இங்கே கூட இருந்தனால பூஜை நல்லபடியாக நடந்துச்சு. நாங்கள் தீப தூப ஆர்த்தியெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மலர்களாலேயோ இல்லை நம்மகிட்ட இருக்க அந்த 21 வகையான பூக்கள் இல்லை இலைகள் இதெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இன்டர்நெட்லேயே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். விநாயகருக்கான 108 போற்றி அப்படின்னு போட்டிங்கனாலே வரிசையாக வரும். ஸோ ஒன்று நான் சொல்லிக்கிட்டே நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இது நம்ம சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் மொபைலில் பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா மொபைலில் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு முந்தின இயரோட வீடியோஸை நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னுமே ஒரு வகையான பூவுக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. நான் அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நான் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா
108 போற்றி சொல்லி பூ அந்த இலை 21 வகையான இலை இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் எப்போவுமே எங்களோட பூஜை நடக்கும். ரொம்ப ஆடம்பரமாலாம் பண்ண மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக இந்த அளவுக்கு தான் இருக்கும். முன்னாடி நாள் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி காலையில் போயிட்டு இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ இந்த சிலையை பார்த்திங்கன்னா நான் கரைக்க மாட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே அடுத்த வருஷத்துக்கும் பூஜைக்கு நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். வீட்டிலேயே வந்து வச்சு தான் பூஜை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சிலை வாங்கினேன். இல்லைன்னா மண் சிலை வாங்கியிருப்பேன். ஸோ எனக்கு சிலை ஒவ்வொரு தடவையும் விநாயகர் சதுர்த்திக்கு புதுசு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வந்து ஒன்று அழகாக வாங்கி வச்சுட்டு எப்போவுமே வந்து பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கூப்பிட்டு அப்படியே தூக்கி தூக்கி போட்டனால பிரசாதத்துலலாம் இருந்துருச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்து இன்னொரு கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இன்னொரு கிவ்அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணலான்ட்ருக்கேன். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 2 கிவ்அவே பண்ணியிருக்கோம். 2லேயும் வந்து 500 ஈச் ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தடவை வந்து அதை விட அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ப்ளஸ் சேம் டைம் பர்சன்ஸும் 5 இல்லை, அதை விட கொஞ்சம் அதிகமான மெம்பர்ஸ்க்கே வந்து கிவ்அவே கொடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம ரீச் ஆகணும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.